ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தியான கம்பு தோசை. என்னைக்கு இட்லி தோசை மாவெல்லாம் அதிக நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அப்போலேருந்து இந்த மாதிரி தோசையை நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் கம்பு தோசை செய்யும்போது என் பொண்ணு, அம்மா கம்பா இங்கே கொடுங்க, நான் பார்க்கணும், இது வரைக்கும் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. கேட்டுட்டு எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அடடா, இதை இப்படியே விட்டோன்னா வருங்கால சந்ததிகளுக்கெல்லாம் கம்புனா என்னன்னே தெரியாமல் போயிருமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை நான் அடிக்கடி சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இது நம்ம நார்மல் தோசையை விட செய்கிறது ரொம்பவே ஈஸி. முத நாள் ஊற வச்சு மிக்சியில் தோசை மாவு மாதிரி ஆட்டி வச்சிட்டோன்னா மறுநாள் காலையில் எடுத்து ஊற்றினா நல்லா கல்லுலேயே ஒட்டாமல் சூப்பராக வரும் தோசை. இதுக்கு கார சட்னி ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம பார்த்து கொடுக்குறோம். பட் அவங்களுக்கு ஹெல்த்தியான லைஃபை கொடுக்குறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை பற்றி ஏன் இப்போ இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் எங்கள் ஊரில் 6th படிக்கிற ஒரு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. போன வாரம் பெல்லாரியில் 8th படிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக். ஹார்ட்னே என்னென்னு தெரியாத வயசில் அவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருது. இதை பற்றி டாக்டர் சொல்கிறது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் தான் சொல்கிறாங்க. நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம பெரிய பெரிய ஸ்கூலில் சேர்த்துறோம். பட் அவங்களுக்கு அங்கே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. அதோட அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?